வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோ மிகவும் விசித்திரமானது, அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கையை சற்று பயமுறுத்தக்கூடிய உண்மைகளை வெளிக்கொண்டு வருபவையாக இருள் புள்ளி இருக்கிறது. நீங்கள் ஒருபோதும் யோசித்ததுண்டா? உங்கள் பிறந்த ராசியில் ஒரு இருள் புள்ளி இருக்கிறது, அது உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றக்கூடிய சக்தி கொண்டது என்று. இந்த இருள் புள்ளி தான் சிலரின் வாழ்க்கையில் திடீர் திருப்பங்களை, தோல்விகளை, நோய்களை, பிரிவுகளை, கூடவே விபத்துகளையும் உண்டாக்குகிறது என்று பல ஜோதிடம் கூறுகின்றனர். ஆனால் கவலைப்பட வேண்டாம், அந்த இருள் புள்ளியை கண்டுபிடிக்கவும் அதிலிருந்து வெளியே வரவும் வழிகள் உள்ளன. இன்று நாம் அதைத்தான் பார்ப்போம் இந்த வீடியோவில். இருள் புள்ளி என்றால் என்ன என்று பார்த்தால், ராசியில் இருக்கும் இருள் புள்ளி என்பது கர்ம வினைகள், பூர்வ ஜன்ம பாவங்கள் அல்லது கிரகங்களின் இருள் ஆற்றல் ஆகும். இதை சிலர் கர்ம சக்தி, சிலர் சனிகேது தாக்கம், சிலர் சாப யோகம் என்றும் அழைப்பார்கள். இந்த புள்ளி கண்ணுக்கு புலப்படாது, ஆனால் வாழ்க்கையில் உண்டாகும் தடைகள், திடீர் இழப்புகள், கனவில் வரும் எச்சரிக்கை காட்சிகள், உடல்நலக் குறைபாடுகள் மூலமாக வெளிப்படும். உங்களுடைய ராசியின் இருள் புள்ளி என்று பார்த்தால், முதலாவதாக மேஷம் ராசிகாரர்களுக்கு தலைவலி, திடீர் சண்டைகள், நண்பர்களால் துரோகம் போன்றவற்றில் இருந்து வரும். ரிஷபம் ராசிகாரர்களுக்கு பண இழப்பு, குடும்பத்தில் திடீர் பிரிவு, நம்பிக்கை உடைதல் போன்றவற்றில் இருந்து வரும். மிதுனம் ராசிகாரர்களுக்கு மனநோய் தாக்கம், இரட்டை வாழ்க்கை, இருள் கனவுகள் போன்றவற்றில் இருந்து வரும். கடகம் ராசிகாரர்களுக்கு குடும்பத்தில் சாபம், தாய் ஆரோக்கிய பிரச்சினை போன்றவற்றில் இருந்து வரும். சிம்மம் ராசிகாரர்களுக்கு பெருமை காரணமாக வீழ்ச்சி, திடீர் தொழில் முடக்கம் போன்றவற்றில் இருந்து வரும். கன்னி ராசிகாரர்களுக்கு உடல் வலி, காதல் துரோகம், பண சிக்கல் போன்றவற்றில் இருந்து வரும். துலாம் ராசிகாரர்களுக்கு கூட்டாளியின் ஏமாற்றம், சட்ட பிரச்சினை போன்றவற்றில் இருந்து வரும். விருச்சிகம் ராசிகாரர்களுக்கு மர்ம விபத்து, மரண பயம், அடிமை பழக்கங்கள் போன்றவற்றில் இருந்து வரும். தனுசு ராசிகாரர்களுக்கு திடீர் கடன் சுமை, வெளிநாட்டு பிரச்சினை போன்றவற்றில் இருந்து வரும். மகரம் ராசிகாரர்களுக்கு அதிகார பிரச்சினை, வேலை பறிபோகும் அபாயம் போன்றவற்றில் இருந்து வரும். கும்பம் ராசிகாரர்களுக்கு தோழர்களால் துரோகம், நோய் பரம்பரை போன்றவற்றில் இருந்து வரும். மீனம் ராசிகாரர்களுக்கு ஆன்மீக தோல்வி, இருள் கனவுகள், நெருங்கியவர்களின் துரோகம் போன்றவற்றில் இருந்து வரும். பழைய பாவம் மறைமுக சாபம் என்று பார்க்கும் பொழுது, சில குடும்பங்கள் தலைமுறையாய் ஒரே பிரச்சினையை சந்திக்கிறார்கள். வேலை கெடுதல், திருமணம் தாமதம், குழந்தை பிரச்சினை. இதுதான் அப்படியே மறைந்து கிடக்கும் சாப இருள் புள்ளி. இதை உணர்ந்தவுடன் வீட்டில் நீர் தீபம் ஏற்றுதல், பித்ரு தர்ப்பணம், நவராத்திரி விரதம் செய்தால் அந்த சாப சக்தி கரைகிறது. பயமூட்டும் செய்கைகள். உங்களிடம் இருள் புள்ளி செயல்படுகிறது என்பதை அறிய சில அடையாளங்கள். அடிக்கடி ஒரே மாதிரி கனவுகள், எடுத்துக்காட்டாக பாம்பு, இருள், அடக்கம் வரும். திடீர் விபத்துகள், மருத்துவமனையில் சேர்தல். முயன்றாலும் முடியாத தோல்விகள். அருகில் உள்ளவர்கள் திடீரென உங்களிடமிருந்து விலகிச் செல்வது. மர்ம சோதனைகள் என்று பார்த்தால், சிலர் பிறந்த ராசியில் உள்ள இருள் புள்ளி காரணமாக வாழ்க்கையில் திடீரென 3 முறை ஒரே சம்பவம் நடந்ததாக உணர்வீர்கள். உதாரணமாக, ஒரே நாளில் 3 வேலை வாய்ப்புகள் ரத்து, 3 வாகன விபத்து எச்சரிக்கைகள், 3 கனவுகள் ஒரே சின்னம் வரும். இது இன் வார்னிங் சிக்னல். ஆனால் அதே நேரத்தில் 3 முறை தோல்வி அடைந்தவுடன் 4வது வாய்ப்பு பெரும் வெற்றி தரும். அதுதான் அந்த இருள் புள்ளியின் மறைமுக இரகசியமு. தீர்வுகள் மற்றும் பரிகாரங்கள் என்று பார்த்தால், இதுதான் முக்கியம். உங்களுக்கு அது மந்திரம், தியானம் ஆகும். நாம் ஓம் நம சிவாய அல்லது ஓம் நமோ நாராயணாய ஜபம் என்று சொல்ல வேண்டும். தானம், ஒவ்வொரு மாதமும் ஏழைகளுக்கு உணவு கொடுப்பது நல்லது. விரதம், சனி, ரகு, கேது கிரகங்களுக்கு சிறப்பு வழிபாடு செய்வது. குடும்ப உறவை காப்பது.
நம்பிக்கை உடைக்காமல் உறவுகளை பராமரிக்க வேண்டும். ஆன்மீக தீர்வு என்று பார்க்கும் பொழுது ஒவ்வொரு அமாவாசையிலும் தீபம் ஏற்றி முன்னோர் பித்ரு தர்ப்பணம் செய்து வர வேண்டும். இருள் புள்ளி உன்னை தள்ளுகிறது, ஆனால் அதே சமயம் வாழ்க்கையில் உயர உயர நீ கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை தருகிறது. சிலருக்கு அந்த இருள் புள்ளிதான் ஆன்மீக விழிப்பு, பெரிய மாற்றம் மற்றும் புதிய வாய்ப்பு தருகிறது. வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாக இருப்பவர்களிடம் ஆன்மீக வளர்ச்சி வராது, தடைகள்தான் பெரிய வளர்ச்சியை தரும். நண்பர்களே, உன் ராசியில் இருக்கும் இந்த இருள் புள்ளி வாழ்க்கையை தலைகீழ் மாற்றும் சக்தி கொண்டது என்பதை பார்த்தோம். ஆனால் அதற்கு அடிமையாக வேண்டாம். அறிவுடன் அணுகினால், பரிகாரங்களை செய்தால் வாழ்க்கையை மீண்டும் ஒளிமயமாக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் சுவாரஸ்யமான ரகசியங்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள். நன்றி. வணக்கம். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.